உலக வரலாற்றின் ஒவ்வொரு இனங்களும் ஒவ்வொரு நாடுகளும் நீண்ட நெடிய விடுதலை பாதையினூடாகவே தங்களின் சுதந்திரத்தை அடைந்திருக்கின்றார்கள். அந்நிய ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் அந்நிய ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் பல வகையான போராட்டங்களை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவ்வாறு நிகழ்த்தப்பட்ட மக்கள் போராட்டங்களில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக வியட்நாமிய மக்கள் தொடுத்த போராட்டமாகட்டும், ஹிட்லரின் நாசிய ஆக்கிரமிப்பின் முடிவுக்கு பிரதான காரணியாக அமைந்த ஸ்டேலிங்காட் யுத்த களமாகட்டும், செகுவேராவின் புரட்சி படையாகட்டும், மா சேதுங்கின் நீண்ட நடைப்பயணமாகட்டும், யாவுமே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு இனங்களும் ஒவ்வொரு நாடுகளும் கையாண்ட போராட்ட வழிமுறைகளின் விடுதலை பாதைகளாகும். அந்த வகையில் பிரித்தானிய வாழ் ஈழத்தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற வணங்காமண் எனும் மனிதாபிமான கப்பல் பயணம் உலக வரலாற்றின் பல பக்கங்களை மீள புரட்டி நிற்கின்றது. தாயக மக்களுக்காக புலத்து உறவுகளின் ஆத்மார்த்த ஆதரவினை வணங்காமண் கப்பலூடாக எடுத்துச் செல்ல இருக்கின்றார்கள். மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், உலர் உணவுகள், மருத்துவர்கள் என தாயக மக்களின் உடனடி தேவைகளை ஓரளவு நிவர்த்தி செய்யும் நோக்கில் இக்கப்பல் புறப்பட உள்ளது. இவ்வாறான மனிதாபிமான கப்பல் பயணங்கள் பலஸ்தீன காசா நோக்கி பல மனிதாபிகளினால் சமீப காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட ஒன்று. காசாவுக்கான சகல தரைவழி பாதைகளும் ஸ்டேலினால் இறுக பூட்டப்பட்ட வேளையில் காசா நோக்கி கடல் வழியாக பல மனிதாபிமான கப்பல்கள் வந்தடைந்த கதைகள் உண்டு. ஸ்டேலிய கடற்படை இவ்வாறான மனிதாபிமான கப்பல்களை தடுத்தும் தாக்குதலுக்கு உள்ளாக்கியும் உள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியான இவ்வாறான மனிதாபிமான கப்பல்கள் காசா கரையை தொட்டே நின்றன என்பது சமீபத்திய பதிவுகள். இவ்வாறு பலஸ்தீன காசாவாழ் மக்களின் மனிதாபிமான நிவாரண கப்பல்களை தடுத்த ஸ்டேலின் உருவாக்கத்திலும் கப்பல் பயணங்கள் உண்டென்பது வரலாறு. பல்லாயிரக்கணக்கான யூதர்களை தாங்கிய பல கப்பல்கள் தாயகம் நோக்கிய பயணங்கள் என பெயரிட்டு பயணித்த சம்பவங்கள் உண்டு. இதில் 1947 ஆண்டு இடப்பெயர்வு 1947 என பெயரினை கொண்ட யூத கப்பல் பயணம் உலகத்தின் கவனத்தை பெற்ற ஒன்று. பிரான்சில் வசித்த யூத குடியேற்றவாசிகளில் 4500 பேர் இக்கப்பல் மூலமாக பலஸ்தீனம் நோக்கி புறப்பட்டனர். அன்றைய பலஸ்தீனம் பிரித்தானியாவின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த நேரம் இது. யூதர்களின் 1947 எனும் கப்பல் பலஸ்தீனம் நோக்கி வந்த வேளை பிரித்தானியாவினால் தடுத்து நிறுத்தப்பட்டு தாக்குதலுக்குள்ளானது. இச்சம்பவம் உலகின் பெரும் கவனத்தை பெற்றது மட்டுமல்லாது பலஸ்தீனத்தை பிளவுபடுத்தி யூதர்களுக்கான நாடு உருவாக வேண்டிய அவசியத்தை ஐநாவில் உருவாக்கியது. இவ்வாறான கப்பல் பயணங்கள் 1934 முதலே பல தடவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை வரலாறாக உள்ளது. எத்துயர் வரினும் அதனை துடைத்தெறிய பல புதிய போராட்ட வழிமுறைகள் ஊடாக இடைவிடாத பயணங்களை யூதர்கள் மேற்கொண்டிருந்தனர். ஸ்டேலின் உருவாக்கம் குறித்த பல முரண்பாடான விவாதங்கள் இருப்பினும் யூத மக்களின் இடைவிடாத போராட்ட திறனை இங்கு கவனிக்கத்தக்கது. யூதர்களின் தாயகம் நோக்கிய கப்பல் பயணங்களும் புலத்து தமிழர்களின் வணங்கா மண்ணின் தாயகம் நோக்கிய கப்பல் பயணமும் வெவ்வேறு பரிமாணங்களை தொற்று நின்றாலும் அனைத்துலக ரீதியில் ஏற்படுத்தும் அதிர்வு ஒரு மைய புள்ளியில் சந்திக்கின்றது. நீண்ட நெடிய காலமாக இன அடக்குமுறையையும் திட்டமிட்ட இன அழிப்பையும் எதிர்கொண்டு நிற்கின்ற ஈழத் தமிழினம் என்று முக்கியமான வரலாற்று காலகட்டத்தில் நிற்கின்றது. அந்நிய ஆக்கிரமிப்புக்கு அடங்க மறுக்கும் வன்னி மக்களின் மன உறுதியும் உலக தமிழர்களிடையே எரிகொழுந்தாய் வேறுட்டுள்ள எழுச்சியும் விடுதலை பயணத்தின் பெரும் இயங்கு சக்தியாகின்றது. அனைத்துலக அரங்கில் ஈழத்தமிழர்களின் விடுதலை குறித்த புலம்பெயர் தமிழர்களின் போராட்ட வடிவங்கள் இன்று கடலிலும் நங்கூரமிடப்பட்டுவிட்டது. அது தாயகம் நோக்கி புறப்படும் போது அனைத்துலக ரீதியில் எழுப்பும் அலை கால கரைகளை தொட்டு நிற்கும் என்பது உறுதி.